நெல்லை மாஞ்சோலையில் காட்டு யானை தாக்கி படுகாயமடைந்த அரசு பேருந்து நடத்துனர் 4 மாதம் ஆகியும் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பவில்லை என கூறி நடத்துனரின் மனைவியும் தாயும் கண்ணீர் விட்டு கதறியது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் பணிமனையில் அரசு பேருந்து நடத்துனராக பணியாற்றி வருபவர் பாடலிங்கம். இவர் கடந்த அக்டோபர் 5ஆம் தேதி பணியில் இருந்தபோது மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதியில் காட்டு யானை தாக்கி படுகாயமடைந்தார். கால் நரம்பு பாதிக்கப்பட்டு படுகாயமடைந்த பாடலிங்கம் மேல் சிகிச்சைக்காக திருவனந்தபுரத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு சுமார் 6 லட்சம் ரூபாய் செலவில் காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் நடக்க முடியாமல் படுக்கையிலேயே தன் கணவர் முடங்கி கிடப்பதால் வருமானத்திற்கு வழியின்றி தவித்து வருவதாகவும் அறுவை சிகிச்சைக்காக வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் வறுமையில் தத்தளித்து வருவதாகவும் கூறி பாடலிங்கத்தின் மனைவி கதறி எழுந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடவே அரசு தரப்பில் இருந்து இதுவரை எந்த ஒரு உதவியும் கிடைக்கவில்லை எனவும் அதிகாரிகள் யாரும் வந்து ஆறுதல் கூட தெரிவிக்கவில்லை எனவும் பாடலிங்கத்தின் தாயார் வேதனை தெரிவித்தார். திருவனந்தபுரத்துக்கு என் ரிலேட்டிவ்லாம் சொன்னதுனால திருவனந்தபுரத்துக்கு நான் அங்கே நல்லா பார்ப்பாங்க, காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொன்னதுனால நான் திருவனந்தபுரத்துக்கு கூட்டிகிட்டு போனோம். அந்த ஹாஸ்பிட்டலில் இன்டர்நேஷ்னல் ஹாஸ்பிட்டலுங்கிறதுனால ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அதிகமானதுனால என்னோட வசதிக்கோ என்னோட வருமானத்துக்கோ எதுவும் இல்லை. அந்த ஹாஸ்பிட்டல்லையே எனக்கு 6 லட்சம் ரூபா கிட்ட வெளியில் செலவாயிருச்சு. எங்களுக்கு உதவி கிடைக்கணும். காட்டு யானை தாக்குனதுனால என்ன கிடைக்கணுமோ அந்த உதவி எங்களுக்கு தந்து எங்களை வாழ வைக்கணும். அவனுக்கு இப்போ 3 மாசமா வேலையும் இல்லை, சம்பளமும் போடலை சார். எப்படியாவது ஏற்பாடு பண்ணி அதை அரசு உதவி பண்ணி என் பிள்ளைக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க. வேற எந்த வருமானமும் கிடையாது. அவனை வச்சு தான் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு வயசாகிடுது. கேட்டோம், அவனை வச்சு தான், அவன் ஒரே பையன்தான் எங்களுக்கு வேற வருமானம் எதுவுமே கிடையாது.